ஹாய் டியர்ஸ், ஐ எம் கிருத்தி. டுடே நம்ம ஜேகோக்கோட ஒன்னே நினை தொலைத்தேன் ஃபைனல் எபிசோட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு. ஐ எம் ரியலி சாரிடா. சீரியஸாக எனக்கு இங்கே சுத்தமாக டைம் கிடைக்கல. அதனால தான் என்னால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியல. ஐ எம் சாரி டியர்ஸ். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 days இல்லைனா ஒரு 1 dayக்குள்ளே நம்மளோட அட்மின்ஸ் சேனல் இருக்குல்ல, அதாவது அட்மின்ஸ் 6 members இருக்கோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த சேனலில் நம்ம வந்து வீமின் நான் போடுறேன்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுத்துருப்பேன், ட்ரைலர் வீடியோ மாதிரி. ஸோ என்ன சொல்கிறது, சில்லுன்னு பல காதல் அந்த ஸ்டோரியை வந்து நம்ம அட்மின் சேனலில் நம்ம எஃப்எஃபாக பார்க்கலாண்டா. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஜங்கோக்கும் ஜிமினும் தான் ஸோ அவுட்டிங் போகிறாங்க. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்காங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப டேஸ் ஆச்சு ஜங்கோக் கிட்ட இதை கேட்டு. பட் ஜங்கோக்கு டைமே இருந்திருக்காது. ப்ராஜெக்ட்டு, அசைன்மெண்ட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ ரீசன் சொல்லியிருப்பார். ஜிமின் செம்ம கோவத்தில் இருப்பார். இன்னைக்கு கூட ஒரு ரீசன் சொல்லியிருப்பார். பட் ஜிமின் ஜாக்சன் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே ஜங்குக் மனசு மாறி ஜிமினை கூட்டிகிட்டு அவுட்டிங் வந்திருப்பார். இப்போ 2 பேருமே அவுட்டிங் போயிட்டுருக்காங்க. ஜிமின் ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்னென்னவோ ஃபீல் ஆகுது. பட் அதை அக்செப்ட் பண்ண தான் அவரோட மனசு கேட்கவே மாட்டுது. ஸோ இதே மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டே வராது. அந்த டே வந்து அவருக்கு அவ்வளோ நல்லா போகுது. அதாவது செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேருமே. ஜங்குக் ஜிமினுக்கு பிடிச்சதை எல்லாம் வாங்கி தரான். ஜிமினுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஜங்குக் வாங்கி கொடுத்த எல்லாமே ஜிமினோட ஃபேவரட் மட்டும்தான். ஜிமின் அவ்வளோ இதுவாக ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். இவன் நம்மளை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கான், இவன் நம்மளை ட்ரூவாக லவ் பண்ணுறானா, அப்படி இப்படின்னு ஜிமினோட மைண்ட் செட். ஜங்குக் அன்றைக்கி ஃபுல் டே ஃபுல்லாக ஜிமினை அவ்வளோ நல்லா பார்த்துட்ருப்பான். ஸோ அந்த டேவும் முடியுது. இப்போ ஒரு 1 week ஆகுது. 1 week அப்புறம் ஜங்குக் தான், ஜிமின் சொல்லு ஜங்குக். என்ன ஜிமின், வெளியே போகலாமா? ஜங்குக், எங்கே கூப்பிட்ற? எங்கே போகலாம்? எங்கேயாவது போகலாம், வா ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அந்த டைம் பார்த்து அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து, ஜங்குக் எங்கே பாரு, இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, எனக்காக வர முடியுமா? என்னாச்சு, எங்கே ப்ராப்ளம் ஆகிடுச்சு? காலேஜில் என்ன ப்ராப்ளம்? சீனியரில் அது சீனியரில் ஒரு பர்சன் யார் என்ன பண்ணா? அது ஜங்குக் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அந்த பொண்ணை பார்க்குது. ஜிமின், ஜங்குக் உன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டு சால்வ் பண்ணிட்டு வா, அப்புறம் நம்ம வெளியே போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போகிறான். பட் ஜிமினுக்கு மனசே கேட்கல. ஜங்குக் போன உடனே ஜங்குக் பின்னாடியே ஜிமின் போய் பார்க்குறான். அப்போ ஜங்குக் அங்கே போய் ஒரு பர்சன் கிட்ட ஃபைட் பண்ணுறான். ஃபைட்னா சும்மா நம்ம என்ன சொல்கிறது, வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபைட் தான். செம்மையாக அந்த பர்சனை நல்லா திட்டிட்டு ஜங்குக் இப்போ அந்த பொண்ணோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். இப்போ அந்த பொண்ணு ஜங்குக்கை ஹக் பண்ணி ஜங்குக்கோட சிக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறா. இது ஜிமினுக்கு சுத்தம் பிடிக்கல. என்ன நடக்குதுங்க, இவன் ஹெல்ப் பண்ணுறான் தானே போனான், அவள் கிஸ் பண்ணுறா, அப்புறம் ஹக் பண்ணுறா, வாங்கிட்டு இருக்கான். அவன் வரட்டும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஃபாஸ்ட்டாக போயிட்டு பெட்டில் படுத்துட்டு, என்ன சொல்ல போனால் ஜிமினுக்கு டியர்ஸே வருது அவரோட ஐஸ்லேருந்து. அதெல்லாம் தொடச்சிட்டு என்னெல்லாம் பண்ணுறேன்றா, ஆனால் எல்லாரையும் போய் கிஸ் பண்ணல, யார் கிஸ் பண்ணாலும் வாங்கிக்கிறான். இவன் சரியே இல்லை, எனக்கு இவன் பிடிக்கவே இல்லை, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ஜங்குக் வெளியே வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காரு. பட் ஜிமின் கேட்காத மாதிரியே படுத்துட்ருக்கான். அவ்வளோ நேரம் ஜங்குக் தட்டிகிட்ருக்கான். பட் ஜிமின் ஸ்டில் அப்படியே தான் இருக்கார். எந்திரிச்சு கூட பார்க்கல. ஜிமின் படுத்துட்டு, அப்படியே நில்லு, காலையில் விடிகிற வரைக்கும் நில்லு, நான் கதவை திறக்கவே மாட்டேன், இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் ஜங்குக் அப்படி சொல்லி நினச்சிட்டு நல்லா பெட்ஷீட்டை கவர் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. அவர் அறியாமலே கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பார். அப்புறம் எந்திரிச்சு பார்க்குறாரு, டைம் 2 o'clock ஆகுது. எந்திரிச்சு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் அந்த டோர் கிட்டையே படுத்து தூங்கியிருப்பார். ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி பாவமாயிடுது. ஜங்குக், ஐ எம் சாரி ஜங்குக், நான் ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன், அப்படி தூங்கிட்டேன் ஜங்குக், நீ கால் பண்ணியாவது எழுப்பியிருக்கலாம்ல, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு மெதுவாக ஜங்குக் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. ஜங்குக் அவ்வளோ அழகாக அந்த டோருக்கு பக்கத்தில்
அந்த செவுரு இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் சாஞ்சிட்டு அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையன் தூங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அவர் தூங்குறது. அந்த அந்த செவத்துக்கிட்ட ஒரு ஹேண்டை வந்து வச்சுட்டு அப்படியே அந்த ஹேண்டு மேலே சாய்ச்ச மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. ஜிமின் பார்க்குறான். அச்சோ ஜங்குக் இப்போ கூட க்யூட்டாக இருக்க தெரியுமா, கோவமே போயிடுச்சு. சரி இப்போ என்ன பண்ணுறது, எழுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எழுப்பலான்னு போகிறப்ப வேணாம், ஜங்குக்கை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கு நான் சாரி கேட்கணும்ல, எப்படி கேட்குறது அப்படி சொல்லி ஜிமின் பார்த்துட்டு இருக்கான். ஜிமினோட ஐஸ்க்கு ஜங்குக்கோட லிப்ஸ் மட்டும்தான் தெரியுது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா மெதுவாக போய் ஜங்குக்கோட லிப்ஸில் அழகாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். பட் ஜங்குக் செம்ம டயர்டில் படுத்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் அவனை அறியாமலே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். தெரியாமல் ஜிமின் கிஸ் பண்ணும்போது ஜங்குக்கோட லிப்ஸை லைட்டாக பைட் பண்ணிடுவான். இப்போ ஜங்குக் தான் அப்படின்றான். இப்போ ஜிமின் டக்குன்னு எதிர்த்து நின்றுட்டு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸில் அடிக்கிறான். இப்போ ஜங்குக் பார்த்துட்டு ஜிமின் எதுக்கு அடிக்கிற அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு ஜிமின் எதுக்கு கதவை சாத்தினா, ஜங்குக் வர டைம் ஆகும் உனக்கு, ஏன் கால் பண்ண தெரியாதா, அவ்வளோ நேரம் கதவை தட்டுற என்ன பண்ணிட்டு இருந்தேன், அதுவா நான் வந்து தூங்கிட்டேன். தூங்கிட்டியா, அவ்வளோ நேரம் தட்டிகிட்ருக்கேன், நீ தூங்கிட்டியா, ஆமாம் ஜங்குக் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதான் தூங்கிட்டேன். ஏன் உன் ஃப்ரெண்டோட ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிருச்சு, அதுக்குன்னு 2 o'clock வரைக்கும் என்னை வெளியவே வச்சு சாத்திட்டு தூங்கிடுவியா ஜிமின், எப்போவுமே டோர் ஓப்பனில் தானே வச்சுருப்பேன். அச்சோ ஜங்குக் நீ வேறு உன் கிளாஸ்மேட்டை பார்க்க போயிருக்கியா, எப்போவுமே போயிட்டு நீ லேட்டாக தான் வருவேன். சம்டைம்ஸ் ஜிமின் நான் இன்றைக்கி வரமாட்டேன்னு வேறு சொல்லிவிடுவேன். அதான் இன்னைக்கு நீ வரலையோன்னு நினச்சிட்டு அதான் வரலான்னு நினச்சிட்டு நான் டோர் லாக் பண்ணிட்டேன். ஜிமின் வர நீ பண்ணுறது சரியே இல்லை, சரி வாங்க ஜங்குக் கொல்ல அப்படி சொல்லிட்டு ஜிமின் போய் படுத்துக்கிறான். ஜிமினுக்கு ரொம்ப சரியாகுது. அப்புறம் ஜிமின் யோசிக்கிறான் எதுக்கு நம்ம கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே தான் டேஸஸ் போகுது. ஜிமின் அடிக்கடி ஜேக்கே தூங்குறப்ப கிஸ் பண்ணுறது, ஜிமினோட லிப்ஸை டச் பண்ணி பார்க்குறது, ஜிமினோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறது, ஜிமின் வந்து ஜங்குக்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறது அடிக்கடி. அதே மாதிரி ஜங்குக்கோட சீக்ஸு அப்புறம் ஃபோர்ஹெட்டு அங்கே இங்கேன்னு ஜங்குக் தூங்குறப்ப க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்ருப்பார். இப்படியே தான் போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அதுக்கப்புறம் ஜங்குக்கோட கசின் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்சன் வந்து ஜிமின் கிட்டே பேசியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஜிமின் நீ பண்ணுறது சரியில்லை ஜிமின், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நீ ஒயன்கிட்ட கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்ததில்லை, ஆனால் ஜங்குக் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்க, உனக்கு புரியுதா நீ என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கேன்னு. எப்படி உன்னை விட்டு ஒயன் போனாலோ அதே மாதிரி ஜங்குக் உன்னை விட்டு போயிடுவான் ஜிமின். நீ எந்த நம்பிக்கையில் நீ ஜங்குக்கை லவ் பண்ணுற, ஆமாம் நீ லவ் பண்ணுற, ஆனால் எந்த நம்பிக்கையில் பண்ணுற, ஜங்குக்கும் இதே மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா உன் லைஃப்பில் உனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்கடா, வேணாம் ஜங்குக்கை நீ லவ் பண்ணக்கூடாது. ஜங்குக் உனக்கு ஒரு ஜூனியர் இல்லை, இதுக்கப்புறம் ஜங்குக்கை நான் எப்படி ஜூனியராக நினைக்க முடியாது. ஜங்குக்கை நான் லவ் பண்ணுறேன், ஆனால் என்னால் ஜங்குக் கூட க்ளோஸாக இருக்க முடியாது. அப்படி இருந்தால் ஜங்குக் என்னை விட்டு போயிடுவான்ல, வேணாம் என்ன பண்ணுறது, எனக்கு டைம் வேணும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்பி நேராக அந்த பிளேஸ் தான் போயிருப்பார். அதாவது அவர் தனியாக எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் இல்லையா, அதே அந்த மரத்துக்கிட்ட தான் போய் யோசிச்சுட்ருக்காரு. ஜங்குக் அவ்வளோ கால் பண்ணியிருப்பார். ஜிமின் ஒரே ஒரு மெசேஜ், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அர்ஜெண்ட்டாக வீட்டில் கால் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் நான் வர்றதுக்கு ஒரு 2 days ஆகும்னு மெசேஜ் பண்ணியிருப்பார். ஜிமின் வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டார், அதே பிளேஸில் தான் இருப்பார். அவர் நிறைய திங்க் பண்ணிகிட்ருக்காரு, அவரால் எதுவுமே யோசிக்க முடியல. இப்படியே தான் டைம் போகுது. ஒரு 1 டேக்கு அப்புறம் ஜிமின் அவரோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவோட மடியில் படுத்துட்டு அழுகிறாரு. பட் அவங்க அம்மாவுக்கு ஜிமின் அழுகிறான்னு தெரியல. ஜிமின் படுத்துட்டு தூங்கிட்டுருக்காங்கன்னு நினச்சிட்டு அவங்க அம்மா ஜிமினோட ஹேரெல்லாம் ரஃப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் மைண்ட் பூரா ஜங்குக் ஐம் சாரி, என்னால் இந்த லைஃப்பில் உன்னை இழக்க முடியாது, நீ எங்கேயோ இருந்து ஹாப்பியாக இருந்தால் அது போதும் ஜங்குக், எனக்கு ஒயன் மாதிரி உன்னை இழந்துட்டு நான் யாரும் இல்லாமல் தனியாக என்னால் இருக்க முடியாது ஜங்குக், நீ எனக்கு லைஃப் லாங் வேணும், அதை விட இம்பார்ட்டண்ட் நீ லைஃப் லாங்
என் கண்ணு முன்னாடி இருந்தால் மட்டும் போதும். என்னால் நீ இந்த உலகத்தை விட்டு போகிறத பார்க்கவும் முடியாது, அதை ஏற்றுக்கவும் முடியாது ஜங்குக். ஐம் சாரி. என்னோடய லவ்வை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன். உங்ககிட்ட நான் சொல்ல விரும்பல ஜங்குக். ஆனால் ஐ லவ் யூ ஜங்குக். நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜங்குக். இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஜங்குக். பட் ஆனால் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நான் உன்னை இழக்க விரும்பல ஜங்குக். எனக்கு நீ வேணும் ஜங்குக். இப்போ இல்லை, என் லைஃப் முழுக்க நீ மட்டும் எனக்கு வேணும். ப்ளீஸ் ஜங்குக், என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை விட்டு போகிறது தான் கரெக்டு. இன்னும் கொஞ்சம் டேஸில் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் ஃபாரின் போகலான்னு இருக்கேன் ஜங்குக். வருவேன், வந்து உன்னை பார்ப்பேன். உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் அமையிறப்ப வந்து அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்து உனக்கு மேரேஜாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நான் வந்து இருப்பேன் ஜங்குக். ஐம் சாரி. அப்படி சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே அங்கே படுத்து தூங்கியிருப்பார். ஸோ இதெல்லாம் நம்ம ஜங்குக் கிட்ட ஜிமின் சொல்லிகிட்ருக்காரு. ஜங்குக் திரும்பி அப்படியே டியர்ஸோட ஜிமினை தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஜிமின் ஜங்குக்கோட செஸ்ட் மேலே சாஞ்சிட்டு தான் சொல்லிகிட்ருப்பார். இதை ஜங்குக் பார்த்துட்டு, ஏன் ஜிமின், என்ன நீ அப்படி நினச்சிட்டே என்ன? நான் உன்னை விட்டு போயிடுவேண்ணா? கண்டிப்பாக அப்போல்லாம் இருக்க மாட்டேன் தெரியுமா? என்னை கொண்டு போகிற அந்த எம்மன்கிட்ட கூட சண்டை போட்டுட்டு உன்கிட்ட தான் வந்திருப்பேன். நான் என்னோட சாவு. ஜங்குக் அப்படி சொல்லாத ஜங்குக். என்ன அப்படி தானே நினச்சிருக்க? நான் இறந்துட்டேன்னா இந்த பாரு ஜிமின், எனக்கு வர அந்த மரணத்தால் கூட நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது, சரியா? இறந்து நான் ஒரு கோஸ்டாக வந்தாவது உன்னை லவ் பண்ணுவேன் ஜிமின். என்னால் எப்படி உன்னை தனியாக விட முடியும்னு நினைக்கிறேன்? நான் உன்னை விட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா ஜங்குக்? அப்புறம் என்னை விட்டு மொத்தமாக போகலான்னு முடிவு பண்ணிட்டல. எப்படி நீ ஃபாரின் போயிட்டா நான் ஹாப்பியாக யாரையாவது மேரேஜ் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் ஜங்குக். அது வந்து அப்படி தான் நான் நினைப்பேன். ஏன்னா வேணாம் ஜிமின், எனக்கு ரொம்ப கோபமாக வருது, விடு ஜங்குக். ஆனால் முன்னாடியே நல்லா பண்ணியிருக்கீங்க சார். சொல்லலை ஜங்குக். நினச்சேன் என்னடா என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் இவன் கோவப்படுறானேன்னு. இப்போ தானே தெரியுது சார் பொசசிவ்ல இருந்திருக்கீங்கன்னு. ஜங்குக், ஐ எம் சாரி. என்ன சாரி ஜிமின், என்ன சாரி? உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்த உடனே உன்னை பற்றி தேட ஆரம்பித்தேன், உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆரம்பித்தேன். நீ நம்ம காலேஜ் தான், நான் படிக்க போகிற காலேஜ் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நீ ஹாஸ்டல் வந்திருக்கன்னொன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் ஹாஸ்டல் வந்துச்சுமே. உனக்காக மட்டும்தான் ஹாஸ்டல் வந்தேன், உன் கூட இருந்தேன். எப்படியாவது உன்னை என் கூட எப்படியாவது உன்னை சேஞ்ச் பண்ணணும், உன்னை லவ் பண்ணணும், உன்னையே லவ் பண்ண வைக்கணும், எல்லா லவ்வையும் உனக்கு கொடுக்கணும், எப்போவுமே நீ ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? ஆனால் கடைசி வரைக்கும் நீ எனக்கு இந்த ஓகேன்ற வேர்டை சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுற, உனக்கு பொசசிவ் ஆகுது அப்படின்னு. ஆனால் என்னை நீ எப்போ லவ் பண்ணன்னு எனக்கு தெரியாது. நீ பண்ணுற நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தில் நீ என்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்றது மட்டும் எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணால் சொல்லுவேன் அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு அது தோணுச்சு, தப்பு தான், அது பண்ணியிருக்கக்கூடாது தான். அப்படி பண்ணுறப்போ உனக்கு ஹர்ட் ஆகிருக்கும். ஏன் பையன் பண்ணதை விட பல மடங்கு ஹர்ட் ஆகிருக்கும். ஆனால் அதை பண்ண ஏன்னு சொல்ல, நீ உன் மனசில் இருக்க அந்த லவ்வை வெளியே சொல்லணும்னு மட்டும்தான் சொல்லுவேன் நான் பண்ணேன். ஜங்குக் போதும் பேசாத. அப்போ தான் உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுல, அப்போ நான் ஒரேடியாக போயிருந்தா. ஜங்குக் என்ன ஜிமின் கோவம் வருதா? ஜங்குக் என்ன ஜங்குக் இப்படி பேசுகிற? பின்ன எனக்கு ஏதாவது அப்போ ஆயிருந்தா அப்போ நீ லவ்வை மறைச்சேன்னு சொல்லி உனக்கு ஹர்ட் ஆகிருக்கோம்ல ஜிமின். ஜங்குக் அது வந்து சரி விடு,
இப்போ சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறியா? ம், பண்ணுறேன். புரியல. ஆமாம், பண்ணுறேன். எப்போலேருந்து பண்ணுறேன்? அது அது ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணுறேன். இந்த ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணுறேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தா? சுமேன், நான் விளையாடுறியா? சங்கு, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே உன்னை லவ் பண்ணுறேன். என்ன சொல்கிற? ஆமாம். உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா? உன்னோட ஸ்கூலில் என்ன ஸ்கூலில்? உன்னோட ஸ்கூலில் நான் சீனியராக இருந்திருக்கேன். என்ன சொல்கிற ஜிமின்? ஆமாம் சங்கு, உன்னோட ஸ்கூலில் நான் சீனியராக இருந்திருக்கேன். அப்போ நீங்கள் வெறும் 8th தான் படிச்சுட்டு இருந்தீங்க. நான் அப்போ 10th. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன். ரவுடி மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தியே, அது வேறு யாருக்காக? எனக்காக தான். என்ன சொல்கிற ஜிமின்? ஃபர்ஸ்ட் டைம் நீ ஒரு ஃபைட் பண்ணிவிட்டு பிரின்ஸிபல் ரூமில் போய் நின்றுட்டு இருந்த தெரியுமா? ஆமாம். ஏன்? ஆமாம், ஆனால் ரீசன் மறந்துட்டேனே. அது எப்படி ஜங்கு? ஆமான்ற ரீசன் மறந்துட்டியா? அச்சோ சொல்லு ஜிமின். அது ஹே, என்னடா பண்ணுறீங்க? உனக்கு என்ன? பேருக்கு தான் இவன் 10th படிக்கிறான். யார் என்ன போனாலும் போய் போட்டு கொடுத்துட்றான். ஜிமின், இங்கே வாயேன். இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை. அது எப்படி ஸ்கூலுக்கு மொபைல்லாம் யூஸ் பண்ணலாம்? அது தப்பு தானே. இருங்க, நான் போய் பிரின்ஸிபல் கிட்டே சொல்கிறேன். பிரின்ஸிபல் கிட்டே சொல்ல போகிறானா? டே பிடிங்கிற அந்த சோடா புட்டியா அப்படி சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் ஜிமினை படிச்சுட்டு அடிக்கிறதும் ட்ரெஸ்ஸை கிழிக்கிறதுமா இருந்திருப்பாங்க. அந்த சைடு நம்ம ஜங்கோட ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஜங்கக் திரும்பி பார்க்குறான் என்ன சவுண்ட் கேட்குதுன்னு. பார்த்தா ஜிமின் அவங்க எல்லோரும் அடிக்கிறதுமா, ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, ஜிமினை கீழே தள்ளுறதுமா பண்ணிகிட்ருக்கானுங்க. ஜங்கக்கு செம்ம கடுப்பாகுது. ஜங்கக் ஃபாஸ்ட்டாக வரான், எல்லோரும் கூடயும் ஃபைட் பண்ணுறான். என்னன்னைக்கும் ஃபைட் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாருமே 12th 11th 10th. ஸோ ஜங்கக்கு அது சீனியர். பட் அதை அவன் பார்க்கவே இல்லை. செம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் அப்படி டியர்ஸோட ஜங்கக் ஃபைட் பண்ணுறதை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். அவ்வளோ பெரிய ஃபைட் நடக்குது. ஜிமின் அப்படியே ஸ்டில் அங்கே நடக்கிற ஜங்கக் ஃபைட் பண்ணுறதை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் அந்த ஃபைட் நடக்குது. அங்கே இருக்க பிடி டீச்சர் பார்த்துடுறாங்க. ஸோ ஜங்கக்கை கூட்டிகிட்டு அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு பிரின்ஸிபல் கிட்டே கூட்டிகிட்டு போய் நிறுத்துறாங்க. இந்த வயசில் உனக்கு சண்டை வேணுமா? தப்பே பண்ணாலும் நீ என்கிட்ட தானே சொல்லணும். சார், அவங்க அந்த அண்ணாவை போட்டு அடிக்கிறாங்க சார். அங்கே பாருங்க, அந்த அண்ணா ஃபேஸ்லாம் பாவம். அப்போ யாராக இருந்தாலும் கேட்க தானே செய்யணும். நான் மட்டும் போகலன்னா அந்த அண்ணாவை ஏதாவது ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் தான் சார் போய் போலீஸ்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கான். ஜிமின் அப்போவே ஜங்குக்கு அவ்வளோ அழகாக ரசிச்சிருப்பார். அப்போ ஜங்குக்கு தான், போங்க சார், நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், அது உங்களுக்கு தெரியல அப்படி தானே, நான் போகிறேன், எனக்கு இந்த ஸ்கூல் வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு அவ்வளோ அழகாக அந்த பிரின்ஸிபல் கிட்ட கோவப்பட்டு போயிருப்பார். ஜிமின் அந்த பெயின்லேயும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதில் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஜங்குக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவ்வளோ மரியாதையாக தான் பேசுவாங்க. அதுவே ஜங்குக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது நம்ம என்ன தப்பு நடந்தாலுமே அதை தட்டி கேட்கணும், அதுக்காக சண்டை போடணுன்றது அந்த இடத்துலேருந்து தான் ஜங்குக்கு வந்துச்சு. அதாவது ரொம்ப ஆனஸ்ட்டாக போல்டாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த இடத்துலையுமே தப்புன்னு பட்டுச்சுன்னா அந்த இடத்துல தட்டி கேட்கணுன்ற ஒன்று ஜிமினுக்காக சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் ஜங்குக்கு அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஜிமின் ஜங்குக்கை அடிக்கடி பார்க்க போயிருப்பார். அதாவது ஜங்குக்கோட கிளாஸ்க்கு போகிறது, ஜங்குக்கை பார்க்குறது, ஜங்குக்கோட பெஞ்சில் சாக்லேட், ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி கேக் இதெல்லாம் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் தான் ஜிமினோட லைஃப்பில் ஒயன் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிமின் ஒயனை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் கதை வந்திருக்கும். ஜிமினுக்கு வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்மளை காப்பாற்றின ஜங்குக் தானே இதுன்றது ஜிமினுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. ஜிமினுக்கு
ஜங்குக்கு ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஜங்குக், இவன் தான் நம்ம சின்ன வயசில் காப்பாற்றிருக்கான், இவன் பின்னாடி நம்ம போயிருக்கோம், இவனுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம போய் வாங்கி கொடுத்துருக்கோன்றது ஜிமினுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஜங்குக்கும் நம்ம தான் சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் பண்ணி நம்ம ஜிமினை காப்பாற்றிருக்கோன்றது ஜங்குக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இதை ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கா, இது ஜங்குக்கு தான். ஹே ஜிமின், என்ன சொல்கிற? ஆமாம், உன்னை நான் தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஜிமின், ஆமாம் ஜங்குக். சரி ஓகே, நான் தான் அதுன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்? அதுவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான். அம்மா, ஜங்குக்கை எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். சரிப்பா, சரி வெயிட் பண்ணுறியா? நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், நானும் வரேன். ஐயோ அம்மா, நீங்கள் வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அம்மா, அந்த ரிப்போர்ட்லாம் இதோ இருக்குப்பா, எடுத்து தரேன் அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட அம்மா அவங்களோட கபோர்டெலாம் எடுத்து கபோர்டை ஓப்பன் பண்ணி திங்ஸ் எடுக்கிறாங்க. ஜிமின் உள்ள வந்து அவங்களோட பெட்டில் உட்காந்துட்ருக்கான், அதாவது ஜங்குக்கோட அம்மாவோட பெட்டில் உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜிமின் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். அங்கே ஜங்குக்கோட சின்ன வயசு பிக்லாம் இருக்குது. ஜிமின் யதார்த்தமாக பார்த்துட்டு ரிட்டன் 1 செகண்ட் திரும்பிடுவான். டக்குன்னு என்ன தோணுச்சா என்னவோ, ஜிமின் டக்குன்னு திரும்பி, ஜங்குக்கா, யார் இது? இந்த பர்சன் அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு அவன் சின்ன வயசு மெமரிஸ்லாம் வந்திருக்கும். திரும்பி பார்க்குறான். அம்மா, இது யார்? அதுவாப்பா ஜங்குக். ஜங்குக்கா? ஆமாம், ஜங்குக் தான். அம்மா, இங்கே பாரு ஜிமின், அது ஜங்குக் தான், ஜங்குக்கோட சின்ன வயசு பைக்கு. ஏன் ஜங்குக்கை பார்த்துருக்கியா? இல்லைம்மா. நீங்கள் எடுத்துட்டிங்களா? இதோ இருப்பா அப்படி சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஜிமின் அதை வாங்கிட்டு வெளியே வந்து அவ்வளோ ஒரு ஸ்மைலோடு வருவார். இதை எப்படியாவது ஜங்குக்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருப்பாரு. ஸோ இப்போ அதை ஜங்குக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான், அட பாவி, அப்போ நான் உன்னை ஃபஸ்ட் லவ் பண்ணலையா? நீ தான் என்னை லவ் பண்ணியா? நான் தான் உன்னை லவ் பண்ணேன். அதாவது என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் ஒயன் மட்டும் இல்லை, நீ தான். எனக்கு அப்போ அது லவ்வான்னு தெரியல, பட் லவ் பண்ணுற மாதிரி தான் ஒன்று அன்றைக்கி பார்த்துருக்கேன் போல். என்ன சொல்கிற ஜிமின்? அட லூஸு, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்துட்டு நீ போகிறப்ப வரப்போ உன்னை பார்க்குறது, உன்னை பார்க்கும்போது சையாகிறது, நீ சிரிக்கும்போது நானும் சிரிக்கிறது, அப்புறம் உன்னோட அசைன்மெண்ட்டை உன்னை காணும்னு சொல்லி கத்திட்டு இருந்தல்ல, ஆமாம், அதை கூட நான் தான் எடுத்தேன். இன்ன வரைக்கும் என்கிட்ட இருக்குது தெரியுமா? ஜிமின், அதுக்கப்புறம் அயன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. நான் உன் பக்கம் அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஆனால் உன்னோட மெமரிஸ் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் உன்னோட அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிக்கை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பையன் இது தான் அப்படின்ட்டு. இப்போ ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அப்போது என்ன நீ முன்னாடியே லவ் பண்ணுறியா? முன்னாடி லவ் பண்ணியிருக்கேன், 8th ஐ மீன் நீ 8th படிக்கும்போது அப்படி சொல்லிட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறான். 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு அந்த ஹாப்பினஸ் தாங்க முடியல. ஜங்குக் அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜிமினோட நெக்கு, சீக்ஸு, நோஸு, ஐஸு, அப்புறம் ஃபோர்ஹெட்டு, அங்கே இங்கேன்னு அப்படியே முட்டை மலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக் போதும், ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்? ஸோ இப்படியே தான் அந்த டைம் போயிட்டுருக்கு. ஜிமின் ஜங்குக்கை லைட்டாக அடிச்சுட்டு, இந்த பாரு ஜங்குக், டைம் ஆகுது, நாளைக்கு வேறு சீக்கிரம் போகணும் வீட்டுக்கு, யாருக்குமே தெரியாது நம்ம வெளியே வந்திருக்கோன்னு. தூங்கலாமா இவ்வளோ விஷயம் சொல்லிவிட்டு தூங்கலாமான்னு கூப்பிட்றேன். வச்சிருவேன் ஜங்குக், உடம்பு சரியில்லை, ஆல்ரெடி உனக்கு ஹெட் பெயினாக இருக்குது, ரொம்ப டயர்டாக வர இருந்தால் படுத்து தூங்கு, இல்லைன்னு வச்சுக்க நான் இப்போவே கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன். சரி மிரட்டாத, பிள்ளைச்சிக்கு கோவத்தை பாரு. இவ்வளோ நேரம் பிள்ளைச்சியை காணோம், அது கோவமாக இருந்தேன், இப்போ கூப்பிடுவேன். கூப்பிடுங்க, இப்போ படுத்து தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் படுக்கிறான். ஜங்குக் படுத்துட்டு, அங்கே தான் படுத்துப்பியா? ஏன் என் மேலே படுத்துக்க மாட்டியா? ஜங்குக், டேய், நான் சொன்னது என்னோடய ஷோல்டரில் சாஞ்சிக்க மாட்டியா, இல்லை என் செஸ்ட்டில் சாஞ்சு படுத்துக்க மாட்டியான்னு கேட்டேன். அப்படியா? சார் என்ன நினச்சிங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்கலையே. வர குள்ளச்சிக்கு மைண்ட்லாம் வேறு எங்கேயோ போகுது.
அப்படிலாம் இல்லை ஜங்குக், என்ன அப்படிலாம் இல்லை ஜங்குக், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டில் சாஞ்சு படுத்துட்ருக்காரு. ஸோ இப்படியே டைம் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஏய் ஜங்குக், என்ன எங்கே போனாலும் சொல்ல மாட்டிங்களா? அம்மா அது வந்து ஜமீன் என்ன நடக்குதுப்பா இங்கே? வெளியே போனால் அம்மா கிட்ட சொல்ல மாட்டிங்களா? அம்மா அது வந்து அது என்ன அது என்ன 2 பேரும் வந்து போயின்னு சொல்லிட்டு எவ்வளோ தேடிட்டுருக்கோம் தெரியுமா? அம்மா சரி ஓகே, என்ன 1 வீக்கில் உங்களுக்கு மேரேஜ்? என்னது 1 வீக்லையா? அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எதுக்கு 1 வீக்கில்? அதெல்லாம் ஜங்குக் நல்லா தான் இருக்கான். மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மேரேஜு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஜங்குக் அம்மா ஆமாம், யாரை கேட்டு பண்ணீங்க? ஜிமின் ஆல்ரெடி சொல்லியிருக்கான், நான் காலேஜ் முடிக்கணுமா, ஜிமினும் ஜாப் ரிலேட்டிவாக போகணுமா, அப்புறம் எங்களுக்கு லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் மேரேஜுன்னு ஜிமின் சொல்லியிருக்கான். யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அவங்க அம்மா திட்டுற மாதிரி லைட்டாக ஸ்மைலோடு சொல்லிகிட்டு இருக்கான். ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கையும் பார்க்குறான், ஜங்குக்கோட பேரண்ட்ஸையும் பார்க்குறான். இப்போ ஜிமின் சிரிச்சிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, ஏன் ஜங்குக் இதெல்லாம் உன் வேலை தானே? இல்லை ஜிமின் பார்க்குறதானே, நான் இங்கே சண்டை போட்டுட்ருக்கேன். ஜங்குக் அது வந்து குளிர்ச்சி நான் இல்லை. என்ன குளிர்ச்சி நான் இல்லை? உண்மையாக நீ இல்லை? ஆஹா நான் இல்லை. அப்போ ஓகே அம்மா, மேரேஜு இப்போ வேணாம், ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம். என்னது 10 இயர்ஸ்க்கா? என்னால் 10 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ண முடியாது. வா இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ ஜங்குக்கோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு தனியாக போய் சாஞ்ச மாதிரி நிற்கிறான். அதாவது வாலில் சாஞ்ச மாதிரி நிற்கிறான். இப்போ ஜங்குக் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, குளிர்ச்சி என்னாச்சு? அப்போ நீ அம்மாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் சொல்லலை இப்போவே மேரேஜ் பண்ணணுன்னு? சொல்லலை. இப்போ சொன்னால் 10 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணக்கூடாதுன்னு. அட ஜங்குக்கா, அவசரத்தில் ஏன்டா இப்படி சொன்னேன் அப்படி சொல்லி ஜங்குக் அவனே திட்டிட்டு, அது வந்து குளிர்ச்சி, என்ன வந்து குளிர்ச்சி, என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே மேரேஜ் பண்ணிக்கலாம், மேரேஜ் பண்ணி சீக்கிரமாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா? ஜங்குக் என்ன நினச்சிட்ருக்க நீ? ஜிமின் என்னாலலாம் 2 இயர்ஸோ இல்லை 3 இயர்ஸோலாம் வெயிட் பண்ண முடியாது சரியா? மேரேஜ் ஆகிட்டு நானும் காலேஜ் படிக்கிறேன், நீயும் ஒர்க் பண்ண, அதுக்கப்புறம் லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகிக்கலாம். அதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகலாம் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஜிமின் கிட்ட போகிறான். இப்போ இங்கே ஜிமினோட பேரண்ட்ஸும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் தான். என்ன நடக்குதுங்க? அம்மா இது வந்து அத்தை, அம்மா அது வந்து சரி சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள், 10 மினிட்ஸில் மேரேஜ் ஆனாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஜங்குக் அறிவே இல்லையா அவனுக்கு? அது வந்து ஜிமின் என்னால் வெயிட் பண்ண முடியல. எதுக்குடா வெயிட் பண்ண முடியல? அதெல்லாம் அப்படி தான், எனக்கு மேரேஜ் ஆனால் தான் எல்லாம்னு. ஜங்குக் ஆமாம், அப்புறம் என்னை வேறு சின்ன வயசுலேயே லவ் பண்ணியிருக்க, எனக்கு தெரியாமல் வேறு நிறைய வாட்டி பொசசிவாகி கிஸ் வேறு பண்ணியிருக்கேன். நான் உன்னை ஒரு 3 டைம்ஸ் தான் கிஸ் பண்ணேன், நீ என்கிட்ட வந்து கிஸ் நிறைய எடுத்திருக்க. இப்போ எனக்கு அது வேணும்னா அது மேரேஜ்க்கு அப்புறம் தான் அப்படி சொல்வேன். என்னாலலாம் அப்படிலாம் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும். என்ன ஃபாஸ்ட்டாக வேணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது, பூக்குளிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமின் சிரிச்சுட்டு, இவன் இருக்கானே, இவனை திருத்தவே முடியாது அப்படி சொல்லிட்டு ஜிமின் நேராக போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்டையும் சீக்கிரமாக மேரேஜ்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 1 மந்தில் இவங்களுக்கு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான எல்லா ப்ராசஸையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேரேஜ் டேட்டும் வருது. அங்கே ஸ்டேஜில் போய்ட்டு ஃபாதர் கேட்குற மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரிங்கும் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ரிங் சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வராங்க. வேறு யார் வீட்டுக்கும் இல்லை, ஜங்குக்கோட வீட்டுக்கு தான். ஸோ அங்கே வந்தால் ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை, ஜிமினோட ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை. இவங்களுக்கு ஃப்ரீடமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கணுன்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்கே ஜிமினும் ஜங்குக்கும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், ஏன் குளிர்ச்சி, நம்ம இப்போ தனியாக தானே இருக்கோம்? இல்லை, 10-15 பேர் கூட வச்சிட்ருக்கோம். என்னது? பின்ன பார்த்தா தெரில, வீட்டில் நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அப்படியா?
அப்படியா, நம்ம 2 பேர் மட்டுமா இருக்கோம்? ஆமாம், நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். என் கொள்ளச்சி, உண்மையாவா சொல்கிற? ஆமாம் ஜங்குக்கா, நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். ஆனால் நான் 3 பேர் இருக்கோன்னு சொல்கிறேன். என்னது? ஆமாம், ஐ திங்க் ஒய்யானும் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய் ஜங்குக், என்ன பேசுகிற? ஜிமின், எனக்கு தெரியல ஜிமின். பட் ஆனால் எனக்கு ஒயன் நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஜங்குக், நீ ஃபீல் பண்ணணும், ஒயனை நினைக்கணும்னு நான் சொல்லலை. பட் நம்ம ஹாப்பியாக இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும், நீ ஸ்மைல் பண்ணுற அந்த ஒவ்வொரு செகண்டும் ஒயன் உன் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது தெரியுமா ஜங்குக்? ஆமாம், ஐ திங்க் ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் நேராக போய் ஒரு இடத்துல நிற்கிறான். இங்கே பாரு ஒயன், அவங்களோட லவ்வர் ஜிமினை, நோ உங்கள் லவ்வர்லாம் இல்லை, அவங்க எக்ஸ் லவ்வர் ஜிமினை இந்த ஜங்குக் நல்லா பார்த்துக்கிறான். அவன் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வராமல் பார்த்துக்கிறேன், ஓகேவா? அப்புறம் வேறு என்ன, அவங்களோட லவ்வை எல்லாத்தையும் சேர்த்து நானே கொடுத்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜிமினோட ஃபர்ஸ்ட் லவ் நான் தான். ஐ நோ நீங்கள் அவனை எவ்வளோ சீரியஸாக லவ் பண்ணியிருக்கீங்க, ஜிமினை உங்களை எவ்வளோ சீரியஸாக லவ் பண்ணியிருக்கான்னு தெரியும். பட் இந்த ஜங்குக் அவங்களோட லவ்வை சேர்த்து கொடுக்குறதுனால இந்த ஜங்குக்கோட லவ்வு ரொம்ப அதிகம். அதனால் நாங்கள் ரொமான்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக பொசசிவ் ஆகிட்டு என்னை தூக்கி செவத்தில் அடித்தாலும் அடிச்சிருவீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் இங்கேருந்து போனால் நாங்கள் ரொமான்ஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படி சொல்லி ஜங்குக் அங்கே போய் யாரும் இல்லாத ஒரு பிளேஸில் ஒயன்னு நினச்சி பேசிகிட்ருக்காரு. இப்போ அந்த பக்கம் ஜன்னல் ஒரு மாதிரி படப்படன்னு நடிச்சுக்குது. இப்போ ஜிமினும் ஜங்குக்கும் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஜிமின் இப்போ ஓகே தான் போகலாமா? என்ன ஓகே தான் போகலாமா? அடே குள்ளிச்சு, அதாவது ஒயன் நம்மளை ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி போயிட்டாடா, நம்ம இப்போ ஃப்ரீயாக இருக்கணும். ஒயன் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு போயிட்டா. ஆமாம் குள்ளச்சி, அங்கே பாரு, அங்கே பார்த்தியா ஜன்னல் படப்படன்னு அடிச்சுட்டு இப்போ பாரு அமைதியாகிடுச்சு. இப்போ ஒயன் அந்த பக்கம் தான் போனான். ஒயன் அந்த பக்கம் போனான், நீ பார்த்த? ஆமாண்டா, உனக்கு அப்படி தெரிலையே. போயிட்டாங்க ஒயன், வா போகலாம். இல்லையே போகலன்ற, அது எப்படி சொல்கிற? இப்போ வேணால் பார்க்குறியா, ஒயன் இங்கே இருக்கியா அப்படின்னோடனே இப்போ டோரு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படி என்ன சொல்கிற ஸ்பீடாக போய் அந்த டோர் வந்து அடிக்குது. இப்போ ஜங்குக்கு ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு, ஜிமின் என்ன இது? ஒயன் திரும்ப உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணியிருக்கா. என் கிட்ட ஏதோ இப்போ வந்து ஹக் பண்ணியிருக்க பற்றியா பயந்துட்டு. இந்த மாதிரி ஹக் பண்ணால் கூட ஒயனுக்கு பிடிக்காது. ஐ திங்க் இப்போ உன் பக்கத்தில் உன் பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு ஜிமின் இப்போ ஜங்குக்கு அப்படி பயந்துட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜங்குக்? அதாவது ரொம்ப ரொம்ப ரூடான பர்சன் நீங்கள் தானே, எதுக்கு பயப்படுறீங்க? ஜிமின் இங்கே பாரு. என்ன ஜிமின் இங்கே பாரு, அது குளிச்சு ஓவராக பேசினேன். என்ன குளிச்சு ஓவராக பேசினேன்னா? சரி எனக்கு பயம்தான். இப்போ ஒயன் எங்கே இருக்காங்க? உன் பக்கத்தில் உன் மேலே தான் கை வச்சுருக்கா. ஹாய் ஒயன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். குள்ளச்சி இங்கே பாரு, அப்புறம் ஒயன் போனதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜிமின் பக்கத்தில், அதாவது ஜிமின் காது கிட்டே போயிட்டு, இப்போலேருந்து நாளைக்கு வரைக்கும், இப்போ நைட்டு 7 o'clock, நாளைக்கு நைட்டு 7 o'clock வரைக்கும் உனக்கு ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் ஜங்குக்கை பார்த்துட்டு பொறுக்கி மாதிரி பேசிகிட்ருக்க அப்படி சொல்லி ஜங்குக் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ ரிட்டன் அந்த டோரும் அந்த ஜன்னலும் ஒரு மாதிரி அடிக்குது. அது பட்டுன்னு சொல்லி அடிக்குது. இப்போ 2 பேர் திரும்பி பார்த்துட்டு, ஜங்குக் எங்கே கொள்ளச்சி நம்ம ரூமுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக ஸ்டெப்பில் ஏறி போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு அவங்க ரூமில் போய் லாக் பண்ணிடுறாங்க. ஜிமின் சிரிக்கிறான். அச்சோ ஜங்குக், டேய் அது காற்றுல அடிக்குதுடா, வெளியே பாரு, மழை வர மாதிரி இருக்குது, காற்றுனால தான் ஜன்னலை கதவும் அடிக்குது.
எனக்கு தெரியும் எப்போ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும், எப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. நான் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவள் போனதுக்கப்புறம் அவளை விட அதிக லவ் கொடுக்குற ஒரு பர்சனை என்கிட்ட சேர்த்து வச்சுருக்காள் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சங்குக்கை பார்க்குறான். சங்கு அப்படி ஜிமின் கிட்ட வந்து ஜிமினை பேக் சைடு ஹக் பண்ணிட்டு, ஆமாம், அந்த வயன் சிஸ்டர் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்னோடய குள்ளச்சியை இந்த சங்குக்கு மட்டும்தான் அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதாவது உன்னை என்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி இதில் சைன் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்களே வச்சுக்கோங்க சங்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னை பார்த்தா இந்த சங்குக்கு ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கா? ஆமாம், ப்ராப்பர்ட்டி தான். ஏன், நீ என்னோட ஜிமின் தானே? ஆமாம். அப்போ நீ என்னோடய ப்ராப்பர்ட்டி தானே? ஆமாம். அப்போ நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் கொள்ளச்சி அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஜிமினோட சிக்ஸை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஜிமின் அப்படி திரும்பி ஜங்குக்கு பார்க்குறப்ப இப்போ லைட்டாக வெளியே மழைலாம் பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அவ்வளோ அழகாக ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அங்கே மழை வரும். ஸோ அந்த மண்ணோட ஸ்மெல்லு அது இதுன்னு வருது. இப்போ இவங்க 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒன்று சொன்னாலும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சண்டை, அடுத்து ஏதாவது பேசுகிறது, ஃபன் பண்ணுறது, ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் சங்கு கிட்ட போயிட்டு, என் சங்கு இப்படியேவா பேசிகிட்ருக்க போகிறோம்? என்ன சொன்ன? இல்லை, வந்ததுலேருந்தே பேசிகிட்ருக்கோம். டைம் ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. நான் வேணா போய் தூங்கவா? ஏய் கொள்ளச்சி, நீ என்ன கேட்க வந்தால் என்ன பேசிகிட்ருக்க? அது தூங்க போகலாமா அப்படின்னு கேட்டேன். அதையா கேட்டேன்? ஆமாம், உன்னோட ஒய்ஃப்க்கு ரொம்ப தூக்கம் வருது. என்னோடய புருஷன் வந்தால் நான் ஹக் பண்ணிவிட்டு தூங்குவேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அப்படியா கொள்ளச்சி, என்னோடய ஒய்ஃப்க்கு ரொம்ப தூக்கம் வருதா? இந்த புருஷன் வந்தால் என்னோடய ஒய்ஃபை நல்லா தூங்குவீங்களா? ஆமாம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்தால் என் ஹஸ்பண்டை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இந்த ஜிமின் நிம்மதியாக தூங்குவான் அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஜிமினை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு தூங்குறதா? நான் தான் சொன்னேன்ல, நெக்ஸ்ட் டே வரைக்கும் உனக்கு ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டேன்னு. சங்கு இங்கே பாரு, அவ்வளோதான், உனக்கு ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லை, நல்லா தான் இருக்கேன், நான் நார்மல் ஆகிட்டேன் சரியா அப்படி சொல்லிட்டு சங்கு ஜிமின் பக்கத்தில் போய் படுத்துட்டு ஜிமினை என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஜிமினோட நோஸ் எல்லாம் பிடிக்கிறது, லிப்ஸை டச் பண்ணி பார்க்குறது, அது இதுவும் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. டேய், உனக்கு அறிவில்லை? என்னாச்சு ஜிமின், உனக்கு பிடிக்கலையாவா? அப்போலேருந்து டச் தான் பண்ணிகிட்ருக்க, ஏதாவது பண்ணுறியா அப்படி சொல்லி ஜிமின் கேட்டுடுறான். சங்குக்கு அவ்வளோ ஸ்மைல். சங்கு ஜிமின் மேலே ஓவர் ஆகிட்டு ஜிமினோட ஃபேஸ்லேருந்து பாடி ஃபுல்லாக அவ்வளோ கிஸ் கொடுத்துட்ருக்காரு. அப்படியே இப்போ லிப்ஸில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பதிலுக்கு நம்ம ஜிமினும் ரிட்டன் கிஸ் பண்ணுறாரு, அதாவது பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்படியே 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அவங்களோட மேக் அவுட்டை ஸ்டார்ட் ஆகுது. ஐ எம் சாரிடா, ஹாஸ்டலில் இருக்கேன், என்னால் எதுவும் சொல்ல முடியாது, நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகே, இதுவே ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த எஃப்எஃப்பை நான் முடிக்கிறேன்னா, ஏன்னா இதை நான் சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சனால நான் இந்த மாதிரி ஒரு எண்டிங்கை கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிடிக்கும், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், இது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் பார்ட் வரும். நான் சொன்ன மாதிரி, அதாவது ஆல்ரெடி நான் ஒரு 2 எஃப்எஃப்க்கு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் எஃப்எஃப்பை, பட் ஸ்பெஷல் பார்ட் வரும்னு சொல்லியிருப்பேன், பட் கொடுத்துருக்க மாட்டேன். இதுக்கும் நான் ஸ்பெஷல் பார்ட் வரும்னு தான் சொல்லியிருக்கேன். கன்ஃபார்ம் 3 எஃப்எஃப்க்குமே ஸ்பெஷல் பார்ட் நான் கொடுப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வேம்பியர் அண்டு மாயக்காதலில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கிருத்திகாக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட அட்மின் சேனலில் விமினோட எஃப்எஃப் ஸ்டார்ட் ஆகும்டா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எஃப்எஃப்பில் பார்க்கலாம், அதாவது 2 சேனல்லையே பார்க்கலாம். அடிக்கடி நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எஃப்எஃப் போட ட்ரை பண்ணுறேன். பை டியர்ஸ், லவ் யூ லாட்ஸ்.